ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு புராண காலத்தில் வர கதைகள்ல இருந்து ஒரு கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். புராண கதைகளில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மகாபாரதம். இந்த மகாபாரத கதை நிறைய ஸ்கூல்ஸில் இதில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. அதனால் இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதிலிருந்து தான் நமக்கு ஒரு சின்ன கதை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மகாபாரதத்தில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறக்கிற குழந்தை தான் அரவான். இந்த அரவான் யார் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம்ல, தேர்டு ஜெண்டர் சொல்கிறோம் இல்லையா, மூன்றாம் பாலினத்தவர், அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தை. இந்த மூன்றாம் பாலினத்தவர் சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு தமிழில் கலைஞரையை ஒரு அழகான பெயர் கொடுத்துருக்கிறார். திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெயர் கொடுத்துருக்கிறார். மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. இது தர்ம யுத்தம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா சாமுத்திரிகா லக்ஷணம் பொருந்திய ஒருத்தரை பலியிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சாமுத்திரிகா லக்ஷணம் பொருந்தினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வராங்க அந்த வரிசையில். அப்போ கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் இந்த போரில் நம்ம பலியிட முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த போருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க. அடுத்தது யார் வர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா, அரவான் வர்றாரு. அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறந்த இந்த குழந்தை அரவான் தான் வர்றாரு. கிருஷ்ணர் அரவான் கிட்ட கேட்குறாரு, இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சாமுத்திரிகா லக்ஷணம் பொருந்திய உன்னை தான் இப்போ பலியிட வேண்டியதாக இருக்குது. இதில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரவான் அதுக்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறார். ஆனால் என்னை பலியிடுறதுக்கு முன்னால் எனக்கு 2 வரங்கள் வேணும்னு கேட்குறாரு. என்ன வரங்கள் கேளு, நான் உனக்கு தரேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லும்போது, நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு திருமணம் நடக்கணும், நான் சாகறதுக்கு முன்னால் எனக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி இப்படி சொன்னோன்னே இவருக்கு திருமணம் செய்யறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இவருக்கு பெண் தர மாட்டேங்கிறாங்க. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அரவானை பலியிட்டுறாங்க. அரவான் இறந்து போயிடுறாரு. 2 வரம் கேட்டார் இல்லையா, இது 2வது வரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் இறந்து போனாலும் என்னுடைய தலை மட்டும் எப்போவுமே உயிரோடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட 2வது வரம். கிருஷ்ணரும் அதுக்கு சம்மதித்து எப்போவுமே உன்னோட தலை உயிரோடு இருக்குன்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு. இது விழுப்புரம் மாவட்டம் கூவகத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயில். இங்கே இருக்கிற இந்த கூத்தாண்டவர் தான் இந்த அரவான், அவரோட தலை தான் இது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லிகிட்ருக்குறாங்க. இவர் தான் இங்கே கூத்தாண்டவரை அருள் பாலிச்சிட்ருக்கிறாரு. இந்த கோயிலில் வருஷந்தோறும் கூத்தாண்டவர் திருவிழா ரொம்ப சிறப்பாக இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த திருவிழா ஆரம்பித்ததையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லா ஊர்கள்லேயும் இருக்கிற திருநங்கைகள் திருநம்பிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த கோயிலில் அவங்க கூத்தாண்டவரை நினச்சி தாலி கட்டிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. திருவிழா முடிஞ்சு மறுநாள் அந்த தாலியெல்லாம் கழட்டி போட்டுட்டு, ஏன்னா அன்றைக்கி தானே அவங்கள அரவானை பலியிட்டாங்க, இறந்துட்டார் இல்லையா, அதனால் அந்த தாலியெல்லாம் கழட்டி போட்டு அதோட அந்த திருவிழா முடிஞ்சிருது. இந்த கதை நான் ஏன் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, குழந்தைங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, பெற்றோர்களுக்கு முக்கியமாக இதை பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்கள புறக்கணிக்காதீங்க. நீங்கள் புறக்கணிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. அவங்க சேர்கிற இடம் நல்ல இடமா இருந்தால் அவங்க நல்ல வழியில் வழி நடத்தப்படுறாங்க. இதே ஒரு தவறான இடத்துல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா தவறாக வழி நடத்தப்படுறாங்க. ஒரு சிலர் பண்ணுற தவறுகளால் எல்லோரும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நல்லா வழி நடத்தப்படுறவங்க அவங்களோட முயற்சியினால் பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க, நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காங்க, அதுக்காக உயரிய விருதுகள் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த நிலையை அடையிறக்கு அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகம் சுளிக்காமல் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தாலே போதும், அண்ணா அக்கான்னு நம்ம அன்போட அவங்கள கூப்பிட்டாலே போதும். இதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி. எனக்கு இது வரைக்கும் இந்த கதைகளை நிறையா நான் போட்டிருக்கேன். இதை கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம்.